பார்த்தீங்கன்னா அது தமிழ் பொக்கிஷம் வந்து அது இந்த விஷயத்தை வந்து அவர் வந்து ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. ஆனால் சில முஸ்லீம் யூடியூபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு வந்து ஹமாஸ் வந்து அதை பண்ணிச்சு, இன்னைக்கு நாங்கள் அத்தனை பேரை தூக்கிட்டோம், இன்னைக்கு வந்து அத்தனை டாங்கிகளை எடுத்துட்டோம், இப்போ கூட என்னன்னா தோல்வி பட்டு இப்போ அவங்க படைகள் வாபஸ் வாங்கப்பட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க படைகள் வந்து இப்போ ஈரானுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக அவங்க ஷிஃப்ட் பண்ணுறாங்க. என்னத்துக்கு அவங்க படைகள் வந்து இங்கே காசால ஆள் இல்லாத இடத்துல எதுக்கு படையை ஒன்று எடுத்து போகிறான், புரியுங்களா? அப்போ அவங்க வந்து இப்போ ஈரானோட வந்து ஈரானுடைய பல இடங்கள் இருக்குது, அவங்க பேசஸ் இருக்கக்கூடிய இடம், ரொம்ப முக்கியமான இடம் எதுன்னா கோலான் ஹைட்ஸ். அது வந்து மேடான பகுதி. நான் சொன்ன அந்த மேடான பகுதி வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து அது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன். அந்த இடத்துல வந்து இன்னைக்கு ஈரானுடைய பேஸ் இருக்குது. அப்போ அவங்க இதை எல்லாமே கணக்கில் வச்சு தான் இப்போ ஈரானோட சண்டை போடுறதுக்காகத்தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ இதை எடுக்கிறாங்க. இவங்க என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. முதல்ல வந்து ஈரானை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அல்லக்ஸாவை எடுக்கிறாங்களா, இல்லை அல்லக்ஸாவை அடிச்சுட்டு ஈரானை முடிக்கிறாங்களான்னு தெரியாது, புரியுதுங்களா? அதுக்கு வந்து இவங்களுடைய அந்த பிளான் வந்து எப்படி கொண்டு போவாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான், அதாவது நாம் உம்மத்தா கடமை தவறுனதுனால அல்லாஹ் நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு தரணும். அதற்காக அல்லாஹ் என்ன பண்ணுவான், அல்லக்ஸாவை இடிக்க வச்சிருவான். அடுத்தது என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன் மக்கள் அநியாயக்காரர்களாக இல்லை, அவங்க வந்து உம்மத்துடைய அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து அவங்க அளவில் கொடுத்துட்டாங்க. அது அவங்களாச்சு அல்லாவாச்சு, அவங்களுடைய விவகாரம். அல்ல சொல்கிறாங்களே, சில பேரை வந்து ஷஹாதத்தை அல்லாஹ் கொடுக்கணும்னு விரும்பிட்டான் அப்படின்னு வச்சிங்களா, அவங்கள வந்து அல்லாஹ் வந்து மரணிக்க செஞ்சிருவோம். இங்கே மரணி செத்தவன்லாம் லூசர் கிடையாது, இங்கே ஜெயிச்சவன் வந்து வாழ்கிறவன் எல்லாம் வின்னர் கிடையாது. அப்போ இந்த அடிப்படையில் இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஈரானும் தோற்கும், ஈரானும் வந்து ஜெயிக்காது. இப்போ அடுத்தது என்ன, நம்ம யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஈரான்ட்டு என்னென்ன டெக்னாலஜி இருக்குது, ஆனால் முன்னறிவிப்புகள் என்ன இருக்குது, நம்முடைய கடமை என்ன, நம்ம எதிரிலேருந்து தவறணும், இப்போ இன்றைக்கி என்ன நம்ம பொசிஷனில் இருக்கிறோம், அது புரியாமல் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்குங்கிறது நம்முடைய ப்ரெடிக்ஷனாக இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்தியாவிலையும் வந்து இந்த விஷயம் வந்து பேசப்பட்டிருக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ இது ஒன்று, ஒரு ஸ்பீச் ஒன்று வந்து யூடியூப்பில் வந்துட்டு இருந்து மார்ச் 18ஆம் தேதி 2024 வந்து யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணப்பட்டுச்சு. நம்முடைய இராணுவ இது தளபதி இருக்கிறார் இல்லையா, விபி சிங், அந்த என்னது பிபின் ராவத், அவர் மரணிச்சார் இல்லையா, 3வது வருஷம் அவருடைய அந்த நினைவு தினம் வந்து அனுஷ்டிக்கப்பட்டது. அதில் வந்து நம்முடைய நாட்டுடைய இராணுவ பாதுகாப்பு ஆலோசகர், நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர், இது ரொம்ப பெரிய போஸ்ட், இது இராணுவ அமைச்சருக்கும் மேலே கிட்டத்தட்ட அந்த போஸ்டிங். இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீக்கு முன்னாடி, ஏப்ரல் அந்த மார்ச் 18க்கு ஒரு வீக் முன்னாடி வந்து